தென்னரசு போலீஸ் ஜீப்ல இருந்து கீழே இறங்குறாரு. போலீஸ் கிட்ட கேக்குறாரு, எதுக்கு சார் என்னைய இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உள்ள வாங்க சார் சொல்றேன்னு சொல்றாரு. தென்னரச கூட்டிட்டு போறாங்க 2 கான்ஸ்டபிள். தென்னரசு சொல்றாரு, ஏன் இப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு போறீங்க, விடுங்கயா. சங்கர் அந்த நேரத்துல வர்றாரு. என்ன தென்னரசு, எப்படி இருக்க? தென்னரசு கேக்குறாரு, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வர சொன்னா? சங்கர் சொல்றாரு, தென்னரசு அவங்கெல்லாம் போலீஸ் இல்ல, என்னோட ஆளுக. தென்னரசு கோவப்பட்டு கேக்குறாரு, எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? போயின்னு சத்தம் கேக்குது. தென்னரசு திரும்பி பாக்குறாரு. வேலும் சிவபதியும் ஷட்டரை மூடுறாங்க. சிவபதி கேக்குறாரு, தென்னரசு உன் பொண்டாட்டி வகுத்துல வளர குழந்தைய ஏண்டா அழிக்கணும்னு இப்படி துடிக்கிற? எல்லாம் மனுஷனா தென்னரசு? சொல்லிட்டு சிவபதி தென்னரச அடிக்கிறாரு. தென்னரசு வலி தாங்க முடியாம கத்துறாரு. தென்னரசுக்கு கோபம் வந்து சிவபதி சட்டைய பிடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா செட்டரை துறக்க சொல்லு அப்படின்னு சிவபதி கிட்ட தென்னரசு கேக்குறாரு. டீ நடக்கிறது வேறன்னு சொல்லிட்டு சிவபதிய தள்ளி விடுறாரு தென்னரசு. இத பார்த்த வேலுவுக்கு கோபம் வந்துருது. தென்னரச அடிக்கிறாரு வேலு. தென்னரசு பதிலுக்கு வேலுவ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. வேலுவ கீழே தள்ளி விட்டுறாரு தென்னரசு. அந்த நேரத்துல வேலு எந்திரிக்க கூடாதுன்னு கட்டைய வச்சு வேலு மண்டையிலேயே போட பாக்குறாரு தென்னரசு. பின்னாடி இருந்த சிவபதி இத பார்த்துட்டு கோவப்பட்டு தென்னரச கட்டைய வச்சு அடிக்கிறாரு தலையில. வலி தாங்க முடியாம தென்னரசு மயங்கி கீழே விழுகிறாரு. நாளை சந்திப்போம்.